தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 29/1/2017 ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம், இரவு 11:30 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சரம் பார்ப்பவனோடு சரசமாடாதே, பட்சி பார்ப்பவனோடு பக்கம் பார்த்து பேசாதேன்னு ஒரு பழமொழி. சரம் அப்படின்னா மூச்சுன்னு அர்த்தம், சுவாச மாற்றுக்கலை கற்றவனோட பேசினா அவன் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆமோதிக்கிற மாதிரி வரும். சில பேர் பார்த்தா ஒரு கருத்துக்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வார்கள். என்ன சொன்னாலுமே அவர் ஆப்போசிட்டாக சொல்லுவார், எய்த்தே சொல்லுவார். அப்படி இல்லைங்க இப்படி, அப்படி இல்லைங்க இப்படிம்பார். ஒரு சிலர் ஒரு கருத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்கிற பொழுது சரி 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 செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிற்குமே ஆமோதிப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவருக்கு எந்த பக்கம் சுவாசம் ஓடுதோ அதே பக்கத்தில் அவருக்கும் சுவாசம் ஓடுதுன்னு அர்த்தம். நமக்கு மூக்கு இருக்குது, மூக்கில் 2 துவாரம் இருக்குது. ஆனால் ஒரே நேரத்தில் 2 துவாரத்து வழியாகவும் சுவாசம் வராது. இடைகளை பிங்களையும் இருக்குது. ஒன்று வலது பக்கத்து நாசியிலே வர வேண்டும், இல்லை என்றால் இடது பக்கத்து நாசியிலே வர வேண்டும். இப்படி இந்த சுவாசத்தை மாற்றுகின்ற கலைக்கு பெயர் வாசி யோகம்னு பேர். வாசியை திருப்பி போட்டால் என்ன ஆகும்? சிவான்னு வரும். ஆக இறைவன் மூச்சுக்காற்று வடிவத்திலே இருக்கிறான். ஆகையினாலே தான் வாசி என்று எண்ணி சுவாசிக்கும் வாசிக்குள் பூசிக்கும் தெய்வம்தான் புதைந்து மறைந்ததடி, நாசிக்குள் இன்பம் நடக்கும்படி மலர்வெளியேடு ஒரு பாடல் எழுதினேன். அதாவது இந்த மூச்சுக்காற்றை நீ கொண்டாடத் தொடங்கினால் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும், இறைவனை கொண்டாடுகிற ஆற்றல் பிறக்குங்கிறத பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் ஒரு பாடல்களாக எழுதி வைத்தேன். அதிலே ஒரு பாடல் தான், வாசி என்று எண்ணி சுவாசிக்கும் வாசிக்குள் பூசிக்கும் தெய்வம்தான் புதைந்து மறைந்ததடி, பூசிக்கும் தெய்வத்தை புரிந்து மதித்தோர்க்கு நாசிக்குள் இன்பம் நடக்கும்படி மலர்வெளியே. நாசி என்றால் மூக்கு என்று பொருள். இந்த சுவாசத்தை மாற்றுகின்ற ஆற்றலை கற்றவனோடு நாம் பேசிக்கொண்டிருந்தால் அவனுடைய கருத்துக்கெல்லாம் நம்மை ஒத்துவர வைத்து விடுவாராம். அதே போல் பட்சி பார்ப்பவனோடு பக்கம் பார்த்து பேசாதேங்கிறது பட்சி சாஸ்திரம்னு இருக்குது. பஞ்ச பட்சிகள் இருக்குது. ஒவ்வொரு பட்சியும் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும், தூங்கும், அரசாட்சி பண்ணும், நடக்கும். இதில் என்னென்ன பட்சி அப்படின்னா, கோழி என்று ஒரு பட்சி, காகம் என்று ஒன்று இருக்கிறது, வல்லூறு, மயில், அதற்கு பிறகு ஆந்தை. இந்த 5 பட்சிகளும் 27 நட்சத்திரங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்குரிய நட்சத்திரத்துக்கு எந்த பட்சின்னு பார்க்கணும். அந்த பட்சி ஒரு நாள் காலையிலே நடக்கும், சாப்பிடும், அதுக்கு பிறகு அரசாட்சி செய்யும், துயிலும். தூங்குகிற நேரத்தில் ஒரு காரியம் செய்தால் அந்த காரியம் தூங்கி போயிடும். பட்சி அரசாட்சி பண்ணுற நேரத்தில் அந்த காரியத்தை செய்தால் அது நடக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வேலைக்காக நிறைய அப்ளிகேஷன் போட்டார். பல இடங்களில் போய் மோதினார். எந்த இடத்துலையுமே வேலை கிடைக்கல. நான் பல முறை இது மாதிரி ட்ரை பண்ணேன், எந்த இடத்துலையுமே வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னார். அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் அதுக்காக மனு போடுகின்ற பொழுது அல்லது விண்ணப்பம் செய்கின்ற பொழுது பார்த்தால் அந்த நேரத்தில் எல்லாம் பட்சி தூங்குகிற நேரமாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்தார், நிறைய கல்யாணங்கள் பேசுகிறோம் ஆனால் விட்டு விட்டு போகுது, நேற்று கூட காலையில் இத்தனை மணிக்கு இது மாதிரி சொல்லியிருந்தோம், அவங்களே வேண்டாம்ட்டாங்க, முந்தா நாள் இது மாதிரி முயற்சி செய்தோம் அப்படின்னு பல நாட்களெல்லாம் சொன்னார். அந்தந்த நாட்களிலே அவர் சொல்லி அனுப்பின நேரங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது பட்சி தூங்குகிற நேரமாக இருக்கிறது. பட்சி தூங்குகிற நேரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காரியம் ஜெயமாகாது. பட்சி அரசாட்சி செய்கிற நேரத்தில் நம்ம காரியம் செய்தால் உடனடியாக அந்த காரியம் வெற்றி பெறும். இயலாதவர்கள் பட்சி நடக்கின்ற பொழுது செய்யலாம், சாப்பிடுகிற பொழுது செய்யக்கூடாது. இந்த பட்சியை பற்றி, இந்த சுவாசத்தை பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வருகிற தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்பாக உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை பற்றி இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தேங்கி கிடந்த தொழில் சிறப்பாக நடைபெறும் நாள். செல்வநிலை இன்றைக்கு ஒருபடி உயரும். ராசிநாதன் செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். தனாதிபதியோடு இணைந்திருக்கின்ற பொழுது தனவரவு திருப்திகரமாக வரும். அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் இருப்பதால் வேண்டிய அளவுக்கு விரயமும் நடைபெறும். வரவும் செலவும் சமமாகும் என்று கூட சொல்லலாம். வீடு கட்டுவது அல்லது வாங்குவதற்காக ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உற்சாகத்தோடு செயல்படும் நாள். இன்றைக்கு உத்தியோகத்திலே உங்களுக்கு பணி உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். குடும்ப முன்னேற்றம் கூடும். உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத வரவு உண்டு. பல நாட்களாக கொடுத்தும் பாக்கி வரவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தும். புதிய பங்குதாரர்கள் தொழிலுக்கு வந்து நெய்யக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. இந்த நாள் ஒரு நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது.
நீங்கள் செல்லுகிற பயணங்களிலே எல்லாம் செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். அது மட்டுமல்ல, வீண் வம்பு வழக்குகள் வீடு தேடி வரலாம். யாரேனும் எதுவும் சொன்னால் அதற்கு எதிர்கருத்துகள் சொல்லாதீர்கள். வீட்டு குடும்ப உறுப்பினர்களையும் அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. வியாபார விரோதங்கள் வளராமல் பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செல்லும் நாள். இன்றைக்கு வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் எல்லாம் ஒழுங்காகும். அந்நிய தேசத்திலிருந்து வரும் அழைப்புகள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். உறவினர்கள் பகை மாறலாம். உற்சாகத்தோடு செயல்பட்டு இன்று வெற்றிகளை குவிக்கிற நாளாக அமைகின்றது. சிம்மராசி நேயர்களே, ராகு பலத்தால் யோகங்கள் சேருகின்ற நாள். இன்றைக்கு உறவினர்களின் உதவி கிடைத்து மகிழ்ச்சி காண்பீர்கள். ஊர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். 3ஆம் இடத்திலே குரு பகவான், அதன் பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் வரவு திருப்திகரமாக இருக்கிறது. சப்தமஸ்தானத்திலே பதிவதால் கல்யாண கனவுகள் நனவாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த மங்கள ஓசை கேட்கும் நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். கன்னிராசி நேயர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டாளிகள் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகினாலும் புதியவர்கள் உங்களோடு வந்து இணையலாம். எதிரிகளின் தொல்லை குறையும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, மற்றவர்களால் மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். மனக்குழப்பங்கள் அகலும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கலாம். தொழிலில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை வந்து இணைத்துக் கொள்ளலாமா என்று நீங்கள் நினைப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு விருப்ப ஓய்விலே வெளியில் வரும் சூழ்நிலை கூட உருவாகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். இன்றைக்கு விடாமுயற்சிக்கு உங்களுக்கு வெற்றி கிட்டும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். பாகப்பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியும். பெண்வெளி பிரச்சனைகள், உடன்பிறப்புகளின் வழியே ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு நல்ல முடிவுக்கு வரப்போகிறது. கடன் சுமை குறையவும் புது வழி பிறக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் நாள். தொகை உங்களுக்கு கேட்ட இடத்தில் கிடைக்கும். தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அந்த எண்ணங்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 2 சூரியன். அரசு வழியில் அனுகூலங்களும் உண்டு. அதாவது அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு வந்து சேரப்போகிறது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திரபலத்தோடு பிறக்கும் இந்த நாள் எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும் நாளாக அமைகின்றது. எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். ஏற்றத்தாழ்வுகள் மாறும். நேற்று செய்ய முடியாத ஒரு செயலை இன்றைக்கு நீங்கள் செய்வீர்கள். நட்பு வட்டம் விரியும். நண்பர்கள் மட்டுமல்ல, அதிகார பதவியில் உள்ளவர்களும் உங்களுக்கு அனுகூலங்களை இன்றைக்கு கொண்டு வந்து சேர்ப்பர். கும்பராசி நேயர்களே, காலை 11:28க்கு மேல் உங்கள் ராசிக்கு சந்திரன் வருகிறார். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உருவாவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். சர்ப்பகிரகத்தின் ஆதிக்கம் இருக்கிறது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உறவினர்கள் உதாசீனப்படுத்தி உங்களை வைத்திருந்தவர்கள் இன்றைக்கு ஓடி வந்து ஒட்டிக்கொள்ளவும் நேரிடலாம். 2 சுக்கிரன் இருப்பதால் நல்ல விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்குவதிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள். மாலை நேர பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மீனராசி நேயர்களே, போட்டிகளை சமாளிக்க புது முயற்சி எடுக்கும் நாள். இன்று வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். புகழ்மிக்கவர்கள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு புதிய திருப்பங்களை கொடுக்க முன் வருவார்கள். 6ஆம் இடத்து ராகுவால் அஷ்டலட்சுமி யோகம் செயல்படும். எனவே இன்றைக்கு பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கிறது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.